Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சந்தேக நபர் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிராக தெமட்டகுட போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம். லஞ்சம் பெற்ற சம்பவத்தில் கைதான ஹோமாகம மாவட்ட நீதிபதி மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் மீண்டும் விளக்கமறியலில். பூகோள வெப்பமயமாதல் அதிகரித்தல், பலத்த மழை மற்றும் காற்றுக்கு பிரதான காரணம், துறைசார் வல்லுநர்கள் கருத்து. சீனாவில் கைத்தொழிற்சாலை ஒன்றில் தீ பரவியதில் 119 பேர் பலி. 3 லட்சம் ரூபாய் இலஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட ஹோமாகம மாவட்ட நீதிபதி உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களும் இன்று மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு பிரதம நீதிவான் கிஹான் பிலப்பிட்டிய முன்னிலையில் இன்று சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹோமாகம மாவட்ட நீதிபதி HP சூரில் விக்ரம் அபேசிங்க மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் M மஹிந்த கிட்ஸ்ரி ஆகியோரே லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குமாறு கோரி ஒரு மணித்தியாலத்துக்கு மேல் அவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தமது வாதங்களை முன்வைத்தனர். சந்தேக நபரான நீதிபதி வீடொன்றை கட்டி வருவதாகவும் இதற்காக கட்டட வேலையாட்களை தேடிச் சென்ற போதே இந்த சம்பவத்தை அவர்கள் எதிர்கொண்டதாகவும் சட்டத்தரணிகள் கூறினர். ஹோமாகம மாவட்ட நீதிபதி லஞ்சம் பெறவில்லை எனவும் நீதிமன்றத்தை களங்கப்படுத்தும் நோக்கில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த சம்பவத்தை உருவாக்கியுள்ளதாகவும் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு பதிலளித்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முறைப்பாட்டாளரான பெண் வழங்கிய தகவலுக்கு அமையவே சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளது. முதலாவது சந்தேக நபர் லஞ்சத்தை பெற்றுக் கொண்ட போது மாறு வேடத்தில் இருந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பிரதிநிதி சந்தேக நபரான நீதிபதியின் காருக்கு அருகே சென்று பணத்தை வழங்கியதாக ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். அதன் போது நான் எனது வேலையை செய்கின்றேன் என நீதிபதி தெரிவித்ததாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். லஞ்சம் பெறுவது தொடர்பில் வழக்கின் முதலாவது சந்தேக நபருக்கும் முறைப்பாட்டாளரான பெண்ணுக்கும் இடையே 15 தடவைகள் தொலைபேசி உரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி உரையாடல்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டுள்ளனவா என இதன்போது பிரதம நீதிவான் அதிகாரிகளிடம் வினவினார். இந்த தொலைபேசி உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெறுகின்ற தினத்தில் சமர்ப்பிக்க முடியும் எனவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் சந்தேக நபர்கள் இருவரையும் விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்த பிரதம நீதிவான் சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு உத்தரவிட்டார். அதிக மழையுடன் பலத்த காற்று வீசுவதற்கான பிரதான காரணமாக புவி வெப்பமடைதல் அமைந்துள்ளதென கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பூகோளவியல் பிரிவின் தலைவர் பேராசிரியர் SA நோபர்ட் தெரிவிக்கின்றார். இந்த நிலைமையினால் எதிர்வரும் மாதங்களில் பலத்த மழை பெய்வதுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதெனவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதேவேளை பலத்த மழை மற்றும் காடும் காற்றினால் நாட்டின் பல பகுதிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நுவரெலியா உடுப்பு செல்லாத வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையினால் அந்த வீதியூடான போக்குவரத்து நடவடிக்கைகள் இன்று அதிகாலை பாதிக்கப்பட்டிருந்தன. இன்று பிற்பகல் வீதியினூடான போக்குவரத்து வழமைக்கு திரும்பியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை காலி மகாகால பிரதேசத்தை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் வீடொன்றின் கூரை சேதமடைந்துள்ளது. தேவுலப்பத்தன பகுதியில் உள்ள மின் கம்பம் ஒன்றும் மின் கம்பிகளும் சரிந்து விழுந்துள்ளதாக கொட்டகல நியூஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் கணேசன் கிருஷாந்தன் தெரிவித்தார். கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நேற்றைய தினம் பலத்த காற்று வீசியுள்ளது. இதனால் வேறுகேர கட்டுவாவ கல்ஹேனவாத்த வீதியில் உள்ள கட்டடம் ஒன்றின் கூரை சேதமடைந்துள்ளதாக பொர்லஸ்கமோ நியூஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் தம்மிக்க புஷ்பகுமார தெரிவித்தார்.
தற்போது நாட்டினுடைய வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பில் என்று ஆராயிருக்கிறோம். அந்த வகையிலே ஆக்டிவ் வெதர் செய்மதியூடாக பெறப்பட்ட புகைப்படங்கள் இவை. இதில் நாங்கள் ஆராயலாம். அந்த வகையிலே இலங்கைக்கு மேலாக, குறிப்பாக இலங்கைக்கு மேலாக ஒரு தாழமிக்க நிலைமை காணப்படுவதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன்படி காற்றின் பிரவேசத்தையும் இதனூடாக நீங்கள் அவதானிக்க முடியும். அதேபோலதான் இந்தியாவினுடைய கல்பனா செய்மதியூடாக பெறப்பட்ட நேரடி காட்சிகளையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். காற்றின் திசையையும் அதே போல முகில்களின் நகர்வையும் இதனூடாக உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். தெற்காசியாவின் கீழ்ப்பகுதிகளிலேயே இதனை அதிகம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நாட்டினுடைய எதிர்வரும் சில தினங்களில் கடும் காற்றுடன் கடும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. இந்த வானிலை மாற்றத்தினூடாக இலங்கை மாத்திரமல்ல, உலகில் உள்ள பல்வேறு நாடுகளிலும் இவ்வாறான சீரற்ற வானிலை நிலவுவதை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்திய ஐரோப்பாவில் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் ஆறுகளின் நீர்மட்டம் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. ஜெர்மனியின் தென் பிராந்தியம், செக் குடியரசு, ஆஸ்திரியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் வெள்ளம் காரணமாக மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். செக் குடியரசின் தலைநகரில் கடந்த ஆண்டு ஏற்பட்டதை போன்று பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உள்ள 2 மாநிலங்களில் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அவசர தேவைகளுக்கான உதவிக்கென ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகள் தமது ராணுவத்தை பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளன. வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி செக் குடியரசில் இருவரும், ஆஸ்திரியாவில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். 4 நாட்களின் பின்னர் சீனாவின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவானது. இவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வானிலை மாற்றத்திற்கான காரணம் என்ன? பொதுவாக உலக நாடுகளை எடுத்தால் அண்மை காலங்களில் உலகினுடைய காலநிலை முற்றுமுழுதாக மாற்றமடைந்து கொண்டு வருகின்றது. அப்போ இவ்வாறு காலநிலை முற்றுமுழுதாக மாற்றமடைந்து கொண்டு வருவதற்கு பிரதான காரணம் வெப்பநிலை, பூகோள வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகின்றது. வளர்முக நாடுகளில், குறிப்பாக இந்த அயன பிரதேசங்களில் இந்த வெப்பத்தின் காரணமாக சூறாவளிகள் ஏற்படும். ஆகவே இந்த வெப்பம் அதிகரிக்கிற போக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. பூகோள வெப்பநிலையினுடைய இந்த அதிகரித்த தன்மை இந்த வருடம் மிக பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது என்பதுதான் இந்த அதிகரித்த வெப்பநிலையினுடைய ஒரு விளக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரத்தினபுரி மிகிட்டிய பகுதியின் கழுகங்கையில் பயணித்துக் கொண்டிருந்த படகு கவிழ்ந்ததில் காணாமற் போன 19 வயதான இளைஞனின் சடலம் இதுவரை மீட்கப்படவில்லை. இரத்தினபுரி போலீசின் உயிர் பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புகளுடன் சடலத்தை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இரத்தினபுரி போலீஸ் பிரிவிலிருந்து சமன் தேவாலயத்தின் தீர்த்தோற்சவம் இடம்பெறும் பகுதி வரையான கழுகங்கை பகுதியில் சுழியோடிகள் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சடலத்தை தேடும் பணிகள் தொடர்பில் இரத்தினபுரி நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் ஜாயந்த தர்மபிரிய தகவல் தருகின்றார். தற்போது நேரம் மாலை 5:35. நான் ரத்னபுரி கழுகங்கையின் ஆற்றுக்கருகில் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்திலேயே நேற்று தோணி கவிழ்ந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் மகளும் உயிரிழந்தனர். காணாமல் போன மகனை தேடும் பணிகளில் பிரதேச மக்கள் தொடர்ந்தும் ஈடுபட்டனர். நான் ரத்னபுரியிலிருந்து ஜெயந்த தர்மபிரிய. மரண வீடொன்றிற்கு சென்றுவிட்டு கழுகங்கையின் ஊடாக கரையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த 10 பேர் நேற்றைய தினம் தோணி கவிழ்ந்ததில் விபத்துக்குள்ளாகி இருந்தனர். விபத்துக்குள்ளானவர்களில் 7 பேர் காப்பாற்றப்பட்டதுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, மகள் மற்றும் மகன் ஆகியோரை காப்பாற்ற முடியாமல் போனது. இந்த விபத்து நேர்ந்த சில மணித்தியாலங்களின் பின்னர் தந்தை மற்றும் மகள் ஆகியோரின் சடலங்கள் சுழியோடிகளினால் மீட்கப்பட்டிருந்தன. மீட்கப்பட்ட இருவரின் சடலங்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை கிரிந்த எதக்களவத்த கடலில் நீராட சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். 10 பேரை கொண்டு இளைஞர் குழு ஒன்று நேற்றைய தினம் கிரிந்த கடலில் நீராடுவதற்காக சென்றுள்ளனர். இவர்களில் ஒருவர் அலையில் அல்லுண்டு சென்றுள்ளதாக போலீசார் கூறினர். அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சித்த வேளையிலேயே குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இளைஞர்கள் நீராடிய கடற்பரப்பு நீராடுவதற்கு உகந்த இடம் அல்ல என போலீசார் கூறினர். உயிரிழந்த இளைஞனின் சடலம் இன்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது. திஸ்ஸ மஹராம சேனபுர பகுதியைச் சேர்ந்த ஜாவர்தன பத்திரன சாமர என்ற 23 வயதான இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை ஹாலேகுட அம்பகம்பல நீரோடையில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மரண வீடொன்றுக்கு செல்வதாக கூறி கடந்த 31ஆம் தேதி சென்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஹாலேகுட ஹிங்கருள கந்த தேகலவத்த பகுதியைச் சேர்ந்த 51 வயதான ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
மட்டக்களப்பில் கோயில்களை உடைத்து பொருட்களை திருடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக 2 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள 2 ஆலயங்கள் உடைக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள், தகடுகள் மற்றும் பூஜை பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. குருக்கல் மடம் ஸ்ரீலஸ்ரீ செல்ல கதிர்காமர் ஆலயத்தினுள் நேற்று முன்தினம் இரவு நுழைந்த இனம் தெரியாத குழுவினர் மூலஸ்தானத்திலும் ஏனைய இடங்களிலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விக்கிரகங்களை சேதப்படுத்தியுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் சுமார் 12,75,000 ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் மற்றும் தங்க தகடுகளை திருடிச் சென்றுள்ளதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. களுவாஞ்சிக்குடி மாங்காடு மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலும் நேற்று முன்தினம் இரவு திருட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விக்கிரகங்களை சேதப்படுத்தி சந்தேக நபர்கள் தங்க ஆபரணங்கள் மற்றும் பெறுமதிமிக்க பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இந்த 2 சம்பவங்கள் தொடர்பிலும் களுவாஞ்சிக்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை குருக்கள் மடம் ஐயனார் கோயில் ஒன்றியலும் இனம் தெரியாதவர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை அம்பாறை பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயத்தின் கலசம் ஒன்றை இனம் தெரியாத சிலர் நேற்று முன்தினம் இரவு கழற்றிச் சென்றுள்ளனர். ஆலயத்தின் பரிவார கோபுரங்களில் இருந்த மேலும் சில கலசங்களையும் சந்தேக நபர்கள் அபகரித்து செல்ல முயற்சித்தமைக்கான தடயங்கள் காணப்படுவதாக ஆலய நிர்வாக சபையின் தலைவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஆலயங்களில் இடம்பெறும் கொள்ளை சம்பவங்களை நிறுத்துவதற்கு உடன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவை வலியுறுத்தியுள்ளது. அண்மை காலமாக ஆலயங்கள் உடைக்கப்பட்டு தங்க நகைகள் உட்பட பெறுமதி வாய்ந்த பொருட்கள் திருடப்பட்ட பல்வேறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது என அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆலயங்கள் உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடப்படுகின்றமை தொடர்பில் போலீஸ் நிலையங்களில் நிர்வாகத்தினர் முறைப்பாடு செய்தாலும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏனைய ஆலயங்களில் இத்தகைய சம்பவங்கள் இடம்பெறுவதனை தவிர்க்கும் வகையில் போலீசார் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினரின் நலனுக்காக நமக்காக நாம் திட்டத்தின் கீழ் மாத்தளை மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வீடமைப்பு திட்டம் இன்று ஜனாதிபதியினால் கையளிக்கப்பட்டது. மாவட்ட ரீதியில் முன்னெடுக்கப்படும் நமக்காக நாம் வீடமைப்பு திட்டத்தின் 12ஆம் கட்டம் இதுவாகும். இந்த திட்டத்தின் கீழ் 100 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. 69 ராணுவ வீரர்களுக்கும் 20 விமானப்படை வீரர்களுக்கும் 11 கடற்படை வீரர்களுக்கும் இந்த வீடுகள் வழங்கப்பட்டன. ராணுவ சேவையில் உள்ள கோப்ரல் PJKU முனசிங்கவுக்கு ஜனாதிபதியினால் வீடு கையளிக்கப்பட்டது. இதன் பின்னர் மாத்தளை வில்கமுவ நுககொல்ல மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது வீடுகளுக்கான திறப்புகளும் சமையலறை உபகரணங்களும் அவர்களின் பிள்ளைகளுக்கான பாடசாலை உபகரணங்களும் வழங்கப்பட்டன.